ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிச்சைக்காரராக ஆகாதீர்கள், சதா காலத்துக்குமான அதிகாரி ஆகுங்கள். இன்று உலகை படைப்பவராகிய தந்தை உலகை சுற்றி வந்து கொண்டே தமது சந்திப்பினுடைய இருப்பிடத்தை வந்தடைந்தார். உலகை சுற்றி வரும்பொழுது எதை பார்த்தார்? வள்ளலினுடைய குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் பிச்சைக்கார ரூபத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் ராயல் பிச்சைக்காரர்கள், சிலர் சாதாரண பிச்சைக்காரர்கள். அனைவருடைய வாயிலும் இதை கொடு, அதை கொடு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தது. சிலர் பணத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் சகயோகத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் சம்பந்தத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் கொஞ்ச சமயத்துக்கான சுகம் நிம்மதியினுடைய பிச்சைக்காரர்கள், சிலர் ஓய்வு அல்லது தூக்கத்தினுடைய பிச்சைக்காரர்கள், சிலர் முக்தியின் பிச்சைக்காரர்கள், சிலர் தரிசனத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் மரணத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் பின்பற்றுவோர்களுக்கான பிச்சைக்காரர்கள். இதுபோல அநேக விதமாக தந்தையிடமிருந்து, மகான் ஆத்மாக்கள்கிட்ட இருந்து, தேவ ஆத்மாக்கள்கிட்ட இருந்து மற்றும் சாகார சம்பந்தத்தின் ஆத்மாக்கள்கிட்ட இருந்து இதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக பிச்சைக்காரர்களினுடைய உலகத்தை பார்த்துவிட்டு சுயராஜ்ய அதிகாரிகளினுடைய குழுவில் வந்து சேர்ந்திருக்கிறோங்கிறாங்க பாபா. அதிகாரி இதை கொடு, அதை கொடு என்ற சங்கல்பத்திலும் கூட பிச்சை கேட்க மாட்டாங்க. பிச்சைக்காரர்களுடைய வார்த்தை கொடுங்கள் மற்றும் அதிகாரியினுடைய வார்த்தை இவை அனைத்தும் எனது அதிகாரம். அத்தகைய அதிகாரி ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. வள்ளலாகிய தந்தை கேட்காமலே அனைத்து அவிநாசி பிராப்திகளினுடைய அதிகாரத்தை தாமாகவே கொடுத்துட்டார். நீங்கள் அனைவரும் ஒரு வார்த்தையின் சங்கல்பம் செஞ்சீங்க, என்னுடைய பாபா அப்படின்னு. பாபாவும் ஒரு வார்த்தையில சொன்னார், சர்வ கஜானாக்களினுடைய உலகம் உன்னுடையது. ஒரே சங்கல்பம் அல்லது வார்த்தை அதிகாரி ஆக்குவதற்கு நிமித்தமாக ஆச்சு. என்னுடையது மற்றும் உன்னுடையது. இதே இரண்டு சொற்கள் குழப்பத்திலும் சிக்க வச்சிருது. மற்றும் இதே இரண்டு சொற்கள் அனைத்து அழியக்கூடிய துக்கமயமான குழப்பங்கள்ல இருந்து விடுவித்து சர்வ பிராப்திகளின் அதிகாரியாகவும் ஆக்கி விடுகிறது. அநேக சக்கரங்கள்ல இருந்து விடுவித்து ஒரு சுயதர்சன சக்கரத்தை எடுத்துக்கிட்டீங்க. அதாவது சுயதர்சன சக்கரதாரியாக ஆயிட்டீங்க. எப்போ எந்த விதமான உடல், மனம், செல்வம், மக்கள், சம்பந்தம், தொடர்பு இவற்றினுடைய சக்கரத்துல சிக்கி விடுறீங்க அப்படின்னா அதற்கான காரணம் சுயதர்சன சக்கரத்தை விட்டுடுறீங்க. சுயதர்சன சக்கரத்தை சதா ஒரு விரல்ல காட்டுறாங்க. 5 விரல்கள் அல்லது 2 விரல்கள் கிடையாது. ஒரு விரல் என்றால் ஒரே சங்கல்பம். அதாவது நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இந்த ஒரு சங்கல்பம் என்ற ஒரு விரல் மீது சுயதர்சன சக்கரம் சுத்துது. ஒன்றை விட்டு அநேக சங்கல்பங்கள்ல போறீங்க, அநேக சக்கரங்கள்ல சிக்கிக்கிறீங்க. சுய தரிசன சக்கரதாரி அப்படின்னா சுயத்தினுடைய தரிசனம் செய்வது மற்றும் சதா காலத்துக்கும் மகிழ்ச்சியாக இருப்பது. சுய தரிசனம் இல்லை அப்படின்னா மகிழ்ச்சிக்கு பதிலா கேள்வி கேட்பவராக ஆயிடுறீங்க. மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் அப்படின்னா எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. ஆக சதா சுய தரிசனத்தின் மூலமா மகிழ்ச்சி, அதாவது சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி.
கனவுல கூட தந்தைக்கு முன்னிலையில பிச்சைக்கார ரூபம் இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை செய்யுங்க அல்லது செய்ய வைங்க. இந்த அனுபவம் செய்ய வைங்க. இந்த தடையை போக்கிடுங்க. மாஸ்டர் வள்ளலனுடைய தர்பார்ல எந்த ஒரு அப்பிராப்தியும் இருக்கவே முடியுமா? அவிநாசி சுயராஜ்யம், அந்த மாதிரி ராஜ்யத்துல சர்வ கஜானாக்களினுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கும். நிறைந்த களஞ்சியத்துல குறை ஏதும் இருக்க முடியுமா? தானாகவே நீங்கள் எதையும் கேட்காமலே அவிநாசியாக அளவற்ற கொடுக்கும் வள்ளல். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய சங்கல்பத்தை விடவும் யோசிப்பதை விடவும் பல மடங்கு அதிகம் சுயம் பாபாவே கொடுக்கிறார். ஆகையினால சங்கல்பத்துல கூட இந்த பிச்சைக்காரத்தனம் இருக்கக்கூடாது. அப்பதான் அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுவீங்க. அந்த மாதிரி அதிகாரியாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்தையும் அடைந்தே விட்டோம். இந்த பாடலை பாடுறீங்க அல்லது இன்னும் இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் இந்த புகார் பாடலை பாடுறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எங்கே நினைவு இருக்குதோ அங்கே புகார் இருக்காது. எங்கே புகார் இருக்குதோ அங்கே நினைவு இருக்காது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சில நேரம் ராஜ்ய அதிகாரியினுடைய ஆடையை மாற்றி பிச்சை எடுக்கும் பிச்சைக்கார ஸ்திதியின் பழைய ஆடையை அணிந்து கொள்ளாமல் இருக்கீங்களா? சமஸ்காரங்கள் அப்படிங்கிற அந்த பெட்டியில மறைச்சு வைக்காம இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பெட்டியுடன் கூடவே ஸ்திதி அப்படிங்கிற அந்த ஆடையை எரிச்சிட்டிங்களா அல்லது தேவையான நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சிட்டு இருக்கீங்களா? சமஸ்காரத்திலும் அம்ச மாத்திரம் கூட இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா இரு நிறம் கொண்டவராக ஆகிடுவீங்க. சில நேரம் பிச்சைக்காரர், சில நேரம் அதிகாரி. அதனால சதா ஒரு சிரேஷ்ட நிறத்தில் இருங்க. பஞ்சாப்காரர்களோ வண்ணம் தீட்டுவதில் திறமைசாலிகள் இல்லையா? சரியாக படியாத வண்ணத்தை பூசுகிறவர்கள் கிடையாது நீங்க. மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க ராஜ்ய அதிகாரிகள். அடிமைத்தனத்தினுடைய சமஸ்காரம் உள்ளவங்க கிடையாது இல்லையா? சதா ராஜ்ய அதிகாரி. மூன்றாவது இந்தூர். சதா மாயாவினுடைய பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறவங்க. இண்டோர். உள்ளே இருப்பவர்கள் என்றால் சதா பாபாவினுடைய குடைநிழலுக்கு உள்ளே இருக்கிறவங்க. அவங்களும் மாயாஜித்தாக ஆக்கிட்டாங்க இல்லையா? நாலாவது குரூப் மகாராஷ்டிரா. அதாவது மகான் ஆத்மா, அனைத்திலும் மகான். சங்கல்பம், பேச்சு, கர்மம் மூன்றிலும் மகான்கள். மகான் ஆத்மாக்கள் அப்படின்னா சம்பன்ன ஆத்மாக்கள். நாலாபுரத்தினுடைய 4 நதிகள் சேர்ந்து இருக்குது. ஆனால் அனைவருமே சர்வ பிராப்தி சொரூப அதிகாரிகள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 4 நடுவில் 5வதாக இரட்டை வெளிநாட்டினர். 5 நதிகளினுடைய சந்திப்பு எங்கே இருக்குது? மதுபனுடைய கரையில் நதிகள் மற்றும் கடலினுடைய சங்கமம். நல்லது. சதா சுயராஜ்ய அதிகாரி, சுயதர்சன சக்கரதாரி, சதா மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க, சர்வ கஜானாக்களாலும் நிரம்பிய மகான் ஆத்துமாக்கள், பிச்சைக்கார தனத்தை கனவிலும் கூட இல்லாதவாறு முடிச்சிடுறவங்க. அத்தகைய வள்ளலினுடைய பெரும் செல்வந்தனுடைய குழந்தைகளுக்கு அவிநாசி பாப்தாதாவினுடைய அமர்பவ அப்படிங்கிற சதா சம்பன்ன சொரூபத்தினுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்றாங்க. நாமும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய உரையாடல். எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள்! எங்கெங்கோ இருக்கிற கிளைகளை ஒரு விருட்சமாக ஆக்கியிருக்கீங்க. இப்போ அனைவரும் தங்களை ஒரே மதத்தை சேர்ந்தவங்க என உணர்ந்திருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைவரும் ஒரே சந்தன மரமாக ஆகிட்டீங்க. முதல்ல பல்வேறு மரக்கிளைகளாக இருந்தீங்க, இப்போ சந்தன மரத்தினுடைய கிளையாக ஆகிட்டீங்க. சந்தனம் மனம் தருது. உண்மையான சந்தனத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு மற்றும் அனைவரும் எவ்வளவு அன்போடு சந்தனத்தை உடன் வச்சுக்கிறாங்க.
அதே மாதிரி சந்தனத்துக்கு சமமாக மனம் தரக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களை பாபாவும் சதா உடன் வச்சுக்கிறார். ஒன்று பாபா கூடவே வச்சுக்கிறார், இரண்டாவது உலகத்தின் முன்னால் விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள். இப்போ உலகத்துக்கு தெரியாது, இன்னும் போக போக எவ்வளோ உயர்ந்த பார்வையோடு பார்ப்பாங்க, எப்படி நட்சத்திரங்களை உயர்ந்த பார்வையோடு பார்க்குறாங்க, அதுபோல ஞான நட்சத்திரங்களாகிய உங்களை பார்ப்பாங்க. மதிப்பு மிக்கவர்களாக ஆகிட்டீங்க இல்லையா? சந்தன மரத்தில் வந்துட்டீங்க, பகவானுக்கு துணையாக ஆகிட்டீங்க. ஆக சதா தன்னை தந்தையுடன் கூடவே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆத்மாக்கள் அப்படின்னு உணர்ந்திருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இன்று வரை கூட ஜட சித்திரங்கள் மூலம் பாடப்படவும் பூஜிக்கப்படவும் செய்கிறீங்க. முழு கல்பத்திலும் புகழ் பெற்றவர்களாக இருக்கீங்க. வீட்டில் அமர்ந்தவாறே பத்மாபதம் பாக்கியவான் ஆகிட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வந்துடுச்சு. நீங்கள் அதிர்ஷ்டத்தினுடைய பின்னால் செல்லலை, ஆனால் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுச்சு. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க முடியுமா பாபா கேட்குறாங்க. வாழ்க்கையே சிரேஷ்டமானதாக ஆயிடுச்சு. வாழ்க்கை என்பது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தினுடையது கிடையாது. வாழ்க்கை சதா காலத்திற்குமானது. யோகி ஆகலை, ஆனால் யோகி வாழ்க்கை வாழ்பவராக ஆகிட்டீங்க. யோகி வாழ்க்கை அப்படின்னா நிரந்தர யோகி. யார் நிரந்தர யோகியாக இருக்காங்களோ அவங்க உண்ணும் போதும் அருந்தும் போது நடந்து போகும்போதும் வரும்போதும் தந்தை மற்றும் நான் சிரேஷ்ட ஆத்மா அப்படிங்கிற இந்த ஸ்மிருதி மட்டுமே இருக்கும். தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகள். எப்படி பாபானுடைய குணங்களோ எது பாபானுடைய காரியமோ அது குழந்தைகளுடையதாக இருக்கும். இதுதான் யோகி வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி ஈடுபாட்டில் சதா மூழ்கி இருக்கும் யோகிகள் தான் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மனதினுடைய மகிழ்ச்சி உடலிலும் வரும். சர்வ பிராப்தி சொர்பமாகவே இருக்கீங்க அப்படின்னா எங்கே சர்வ பிராப்திகள் நிறைந்துள்ளனவோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. சதா சுக சொரூபம், அதாவது சதா மகிழ்ச்சி. ஒரு சிறிதும் துக்கமான உலகத்தினுடைய கவர்ச்சி இருக்காது. துக்க உலகத்தில் புத்தி செல்லுது அப்படின்னா அது கவர்ச்சி. யார் சதா மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்களோ அவங்க துக்க உலகத்தின் பக்கம் கவரப்பட மாட்டாங்க. கவரப்படுறாங்க அப்படின்னா மகிழ்ச்சி இல்லை. ஆக சதா காலத்தினுடைய மகிழ்ச்சி. ஆஸ்தியே சதா காலத்துக்குமானது. இதுவே விசேஷம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சங்கம யுகம் அப்படிங்கிறது வரதானங்களினுடைய யுகம். வரதானங்களுடைய யுகத்தில் பாகத்தை நடிக்கிறவங்க சதா வரதானியாக இருப்பாங்க. வரதானத்தில் முயற்சி செய்ய வேண்டியதே இருக்காது. எங்கே முயற்சி அல்லது கடின உழைப்பு இருக்குதோ அங்கே வரதானம் இருக்காது. உங்கள் அனைவருக்கும் ராஜ்ய பாக்கியம் வரதானமாக கிடைச்சிருக்குதா, கடின உழைப்பால் கிடைச்சதா? வரங்களை வழங்கும் வள்ளலின் குழந்தைகளாக ஆனீங்க. வரதானம் கிடைச்சது. அனைத்திலும் சிரேஷ்ட வரதானம் அவிநாசி பவ. அவிநாசி ஆகிட்டால் அவிநாசி ஆஸ்தி தானாகவே கிடைச்சிடும். அவிநாசி யுகத்தின் அவிநாசி ஆத்மாக்கள் நீங்கள். வரங்களை வழங்கும் வள்ளலே தந்தையாகிவிட்டார், அவரே ஆசிரியராகிவிட்டார், சத்குருமாக ஆகிவிட்டார். அப்படின்னா வேறு என்ன பாக்கியம் இருக்குது? அது போன்ற ஸ்மிருதி சதா இருக்கணும். அவிநாசி அப்படின்னா சதா ஏக்கர ஸ்திதியில் இருக்கிறவங்க. சில நேரம் மேலே சில நேரம் கீழே அப்படின்னு இருக்காது. ஏன் அப்படின்னா தந்தையினுடைய ஆஸ்தி கிடைச்சது, வருமானம் கிடைச்சது அப்படின்னா கீழே ஏன் வரணும்? ஆக சதா உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்கள் என்பதையே சதா நினைவில் வைக்கணும். பாபானுடைய குழந்தைகள் ஆகிட்டீங்க அப்படின்னா விசேஷ ஆத்மாவாக ஆயிட்டீங்க. விசேஷ ஆத்மாவினுடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் விசேஷமானதாக இருக்கும். மற்ற ஆத்மாக்களுக்கும் விசேஷமானவராக ஆவதற்கான பிரேரணை கிடைக்கிற மாதிரியான அத்தகைய விசேஷ வார்த்தை, கர்மம் மற்றும் சங்கல்பம் இருக்கணும். அப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். இருப்பது சாதாரண உலகத்தில் சாதாரண ரூபத்தில் என்றாலும் கூட அனைத்துல இருந்தும் விலகியவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக இருக்கீங்க. தாமரை மலருக்கு சமமாக சேற்றில் மூழ்கியவராக இல்லை.
மற்றவர்களை சேற்றிலிருந்து வெளியில கொண்டு வர்றவங்க, அனுபவியாக இருக்கிறவங்க ஒருபோதும் சிக்கிக்கொள்கின்ற ஏமாற்றத்தை அடைய மாட்டாங்க. நல்லது. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, சதா தன்னை நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்ன ஆத்மா அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு. சதா காலத்துக்கான நிச்சய புத்தி, அதாவது சதா காலத்துக்கான வெற்றியாளர். எங்கே நிச்சயம் இருக்குதோ அங்கே வெற்றி தானாகவே கிடைக்கும். வெற்றி கிடைக்கல அப்படின்னா நிச்சயத்தில் எங்காவது குறை இருக்குது. தனது நிச்சயத்தில், பாபாவுடைய நிச்சயத்தில், ஞானத்தினுடைய நிச்சயத்தில், எந்த ஒரு நிச்சயத்தில் குறை இருந்தாலும் வெற்றி கிடையாது. நிச்சயத்தினுடைய அடையாளம் வெற்றி. நீங்கள் அனுபவிகள் இல்லையா? நிச்சய புத்தி உள்ளவங்களை மாயா ஒருபொழுதும் அசைக்க முடியாது. அவங்க மாயாவை அசைப்பவர்களாக இருப்பாங்க தான். தான் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயத்தினுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும் அப்படின்னா தானும் ஆடாதவர்களாக இருப்பாங்க. எப்படி அஸ்திவாரமோ அப்படி உறுதியானதாக கட்டடம் உருவாகும். நிச்சயத்தினுடைய அஸ்திவாரம் அசையாததாக இருந்தால் கர்மம் என்ற கட்டடமும் அசையாததாக இருக்கும். மாயாவை நல்லபடியாக அறிந்து கொண்டு விட்டீர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாயா ஏன் மற்றும் எப்பொழுது வருது? இது ஞானம் இல்லையா? இந்த ரீதியில் மாயா வருது என்பது யாருக்காவது தெரியும் அப்படின்னா அவங்க சதா பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கிருந்து இந்த விதமாக விரோதி வருவான் என்றால் பாதுகாப்பிற்கான ஏற்பாடு செய்வாங்க இல்லையா? நீங்களும் புத்திசாலிகள் அப்படின்னா மாயா ஏன் போராடணும்? மாயா தோற்று போக வேண்டும். சதா வெற்றி ரத்னங்கள், கல்பத்தினுடைய வெற்றியாளர்கள். இந்த ஸ்மிருதியோடு சக்திசாலியாகி முன்னேறி கொண்டே செல்லுங்க. பக்குவம் அடையாத இலைகளை பறவைகள் சாப்பிட்டுடும். அதனால் பக்கம் ஆகுங்க. பக்கம் ஆகிவிட்டால் மாயாங்கிற பறவை உண்ணாது, பாதுகாப்பாக இருப்பீங்க. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, சதா சாந்தி கடலினுடைய குழந்தைகள் சாந்த ரூப ஆத்மாக்களாக ஆகிட்டீங்களா அப்படின்னு. நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் அப்படிங்கிற நசா இருக்குதா? சுய தர்மமும் சாந்தி மற்றும் கடமையும் உலக சாந்தி ஸ்தாபனை செய்வது தான். யார் சுயம் சாந்தி சொர்பமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்ய முடியும். சாந்தி கடல் பாபாவினுடைய விசேஷ சகயோகி ஆத்மாக்கள். தந்தையினுடைய காரியமும் இதுதான் என்றால் குழந்தைகளுடைய காரியமும் இதுதான். ஆக சுயம் சதா சாந்த சொர்பமாக இருக்கணும். அசாந்தினுடைய பெயர் அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது. அசாந்தினுடைய உலகம் விடுபட்டது. இப்போ சாந்தியினுடைய தேவி, சாந்தியினுடைய தேவா ஆகிட்டீங்க. சாந்தி தேவா அப்படின்னு சொல்கின்றனர் இல்லையா? சாந்தியை தரும் சாந்தி தேவா மற்றும் சாந்தி தேவி ஆயிட்டீங்க. இதே காரியத்தில் சதா பிஸியாக இருக்கிறதுனால தானாகவே மாயாஜித் ஆகிட்டீங்க. எங்கே சாந்தி இருக்குதோ அங்கே மாயா எப்படி வர முடியும்? சாந்தி அப்படின்னா ஒளிக்கு முன்னால் இருள் இருக்க முடியாது. அசாந்தி ஓடிடுச்சு. அரை கல்பத்துக்கு விடை கொடுத்துடுங்க. அந்த மாதிரி விடை கொடுப்பவர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை அறிந்து மகான் ஆகக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுக. விசேஷ சேவாதாரியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை அறிந்து மகான் ஆகணும் அப்படின்னு. சேவாதாரி அப்படின்னா கண்கள் திறந்ததும் சதா பாபாவுக்கு சமமான ஸ்திதியை அனுபவம் செய்யணும். சேவாதாரி அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க, கண்கள் திறந்ததுமே சதா பாபாவுக்கு சமமான ஸ்திதியை அனுபவம் செய்யணும். யார் விசேஷ வரதானத்தின் சமயத்தை அறிஞ்சிருக்கிறாங்களோ மற்றும் வரதானங்களை அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க தான் விசேஷ சேவாதாரி. யார் விசேஷ வரதானத்தினுடைய சமயத்தை அறிஞ்சு அந்த வரதானங்களை அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க தான் விசேஷ சேவாதாரி. இந்த அனுபவம் இல்லை அப்படின்னா சாதாரண சேவாதாரி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. விசேஷ சேவாதாரி கிடையாது. யாருக்கு அமிர்த வேலையின் சங்கல்பத்தின் சமயத்தின் மற்றும் சேவையினுடைய மகத்துவம் இருக்குதோ அதே மாதிரி அனைத்து மகத்துவங்களையும் அறிந்திருக்கிறவங்க மகான் ஆகிறாங்க.
மேலும் மற்றவர்களுக்கும் மகத்துவத்தை சொல்லி அவர்களையும் மகான் ஆக்குவாங்கங்கிறாங்க பாபா. யாருக்கு அமிர்த வேலையினுடைய, சங்கல்பத்தினுடைய, சமயத்தினுடைய மற்றும் சேவையினுடைய மகத்துவம் இருக்குதோ, அதே மாதிரி அனைத்து மகத்துவங்களையும் அறிந்திருக்கிறவங்க மகான் ஆக்குறாங்க. மேலும் மற்றவர்களுக்கும் மகத்துவத்தை சொல்லி அவங்களையும் மகான் ஆக்குறாங்கங்கிறாங்க பாபா. அடுத்தது ஸ்லோகன்ல பாபா சொல்றாங்க, வாழ்க்கையினுடைய மகான் தன்மை அப்படிங்கிறது சத்தியத்தினுடைய சக்தி. இதன் மூலமா எல்லா ஆத்மாக்களும் தாமாகவே தலை வணங்குவாங்க அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையினுடைய மகான் தன்மை அப்படிங்கிறது சத்தியத்தினுடைய சக்தி. இதன் மூலமா அனைத்து ஆத்மாக்களும் தாமாகவே தலை வணங்குவாங்கங்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.